Hello everyone, welcome to Future Vision Study Center. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா PGTRB இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் பேட்ச் பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கற ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கோர்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி நடக்கும், டெஸ்ட் பேட்ச்ல எது மாதிரி क्वेश्चंस வந்து ஆர்டரா உங்களுக்கு வரும், நீங்க எது மாதிரி பிராக்டீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கற இன்ஃபர்மேஷனும் நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச்ல நாங்க எது மாதிரி என்னென்ன டாபிக்ல நாங்க क्वेश्चन ப்ரொவைட் பண்றோம், அதை நீங்க எப்படி பிராக்டீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கற விஷயமும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி மெட்டீரியல் எங்களோட இங்கிலீஷ் மேஜர்ல எப்படி ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைனா வந்து இதில் பார்த்துருவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச்லேயே ஒரு ஐடியா கிடைச்சிரும், ஸ்டடி மெட்டீரியலும் ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஸ் ஃபார் சிலபஸ், அதாவது PGTRB இங்கிலீஷுக்கு டிஆர்பி போர்டில் என்ன உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ் ஆர்டரில் தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்காது. அப்போ யூனிட் 1ல் நீங்கள் சிலபஸ் வச்சுருக்கிறப்போ ஆர்டரில் ப்ரொலாக் டு தி கேண்டம்பரி டெல் ஃபேரி குயின் அப்படின்னு ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா உங்களோட மெட்டீரியலும் அதே ஆர்டரில் தான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி ஒரு பேஜ் கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னா இன்டெக்ஸ் பேஜ், எங்கள் ஸ்டடி மெட்டீரியல் இருக்க இன்டெக்ஸ் பேஜ். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரொலாக் டு தி கேண்டம்பரி டெல் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொலாக் டு தி கேண்டம்பரி டெயிலில் இப்போ ஒரே ஒரு டாப்பிக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது பிஜி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரோஸ் ஆகட்டும் போயிட்ரி ஆகட்டும் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட் லைன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டெக்ஸ்ட் லைன்ஸ் வந்து எதை ரெஃபர் பண்ணதுன்னு கேட்கலாம், இல்லை யார் ஆத்தர் அப்படின்னு கேட்கலாம், இல்லை எந்த போயம்லேருந்து அந்த டெக்ஸ்ட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்களும் கேட்கலாம். அதோட பேக்ரவுண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாம் தான் உங்களுக்கு எதில் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா கொஷின்ஸில் ரிப்பீட் ஆகுது. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரோஸ் போயம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு புக்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் வந்து மெட்டீரியலை வந்து ஒரு சோர்ஸாக படிக்கும்போது நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுக்காக இன்னொரு சைடில் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஒரு பிரிண்ட் அவுட் போடுறதோ இல்லை மொபைலில் வச்சு பார்க்குறதோ அப்படிங்கிற ஒரு சஃபரிங்ஸ் வந்து இங்கே இருக்காது. ஸோ டெக்ஸ்ட் புக்லேயே வந்து என்ன ஆயிரும், ஒரிஜினல் லைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதோட பேராஃபேஸ், அதாவது அதோட மீனிங், அதோட சம்மரி, ஜிஸ்ட் அப்படின்னு நீங்கள் எது வேணால் சொல்லலாம். பட் அது மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாகவே உங்களுக்கு அதோட சம்மரியும் கொடுத்துருப்போம். அது இல்லாமல் இப்போ ப்ரொலாக் டு தி கேண்டம்பரி டெயில் அப்படின்னா இதோட ஒர்க் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா ஆத்தர் பற்றி இருக்கும். ப்ரொலாக் டு தி கேண்டம்பரி டெயில் வந்து சாசர் எழுதினாரு நம்மளுக்கு தெரியும். இப்போ சாசரோட பயோ, அதாவது இவர் இப்போ பார்ன் ஆனாரு, இப்போ இது பண்ணாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ ஒரு பிஜி ஆஸ்பிரண்டாக இருக்கிறவங்க எது ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் ஃபோக்கஸ் பண்ணணும், ப்ளஸ் டெக்ஸ்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணணும், சம்மரியும் ஃபோக்கஸ் பண்ணணும், கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இது எல்லாமே கவர் ஆகி தான் உங்களுக்கு ஒரு டாப்பிக்காக நாங்கள் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ப்ரொலாக் டு தி கேண்டம்பரி டெயிலே உங்களுக்கு 3 to 45 அதாவது நியர்பை 40 பேஜஸ் இருக்குது. அந்த 40 பேஜஸில் டெக்ஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் சம்மரியும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 or 2 time 3 times வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா போயம் வந்து இது ப்ரொலாக் தான், இது வந்து சாலிட்டரி ரிப்பேர் தான், இது வந்து இந்த போயம் தான், ஓ டு தி வெஸ்ட் விண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ரீகாலினேஷன் வந்துடும். அதுவும் இல்லாமல் ப்ரோஸுக்கும் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கும் போது இது இந்த ப்ரோஸ் தான் அப்படின்னு ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டுக்காக சஃபர் பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா? இதே மாதிரி தான் ஒரு டாப்பிக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ஆஃப் ட்ரூத்தோ அட்வர்சிட்டியும் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டும் இருக்கும் ப்ளஸ் சம்மரியும் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பேராஃபேஸ், அதாவது 2 பேராக்கு சேர்த்து சம்மரி, ஒரு பேராக்கு சம்மரி அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக வந்து சம்மரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த பக்கம் உங்களுக்கு வந்து மெட்டீரியலை வச்சுட்டு இன்னொரு பக்கம் சஃபர் ஆகிற மாதிரி இருக்காது மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா யூனிட் 2. ஆஸ் ஃபார் யூனிட் 1, யூனிட் 2 பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு சிலபஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாமே போயம்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது, ட்ராமாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த நாவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி தான் கேரக்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆத்தர்ஸ் கொடுத்துட்டு கேரக்டரை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் சம்மரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஆக்ட் வைஸ் சம்மரி மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இனஃபாக இருக்காது. ஏன்னா நீங்கள் பிஜி அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னா சீன் வைஸும் டெப்த்தாக பார்க்கணும். ஸோ சீன் வைஸ் சம்மரி அப்படிங்கிறது டெப்த்தாக கொடுக்குறங்காட்டி நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இந்த சீனில் இது நடக்குதா அடுத்த சீனில் இது நடக்குதா அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். இதே தான் வந்துட்டு உங்களுக்கு ஆஸ் ஃபார் 3rd யூனிட்டு 5th யூனிட் எல்லா யூனிட்டுமே உங்களுக்கு இது மாதிரி தான் நாங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது.
இதே மாதிரி உங்களுக்கு 7th யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் தனியாக, இந்தியன் ரைட்டிங் தனியாக இருக்கும். இப்போ இந்த நான் டீடைல் போயம்ஸ் எல்லாமே எது முக்கியமான போயம்ஸ், இப்போ சரோஜினி நாயுடோட முக்கியமான போயம்ஸ் எது, தோரட்டத்தோட முக்கியமான போயட்ஸ் எது, போயம் எது அப்படிங்கிற மாதிரி போயம்ஸை கொடுத்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து. ஏன்னா இது மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயமில் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எதை ஸ்பெசிஃபிக்காக படிக்குது, எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸில் வருது, எது வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ சரோஜினியோட போயம் ஒரு 10 போயம் இருந்தாலும் அந்த 10 போயமில் எத்தனை போயம் வந்து கொஷினில் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது மாதிரி விஷயத்தை எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. யூனிட் 7 காமன்வெல்த் வந்து தனியாக கொடுத்தாச்சு. இப்போ இந்தியன் ரைட்டிங் தனியாக இருக்குது, காமன்வெல்த் தனியாக இருக்குது. காமன்வெல்த்லேயும் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே டீட்டெயிலாகவே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்ட் புக் இருக்கும். யூனிட் 9லேயும் அப்படி தான். நம்மளுக்கு லாங்குவேஜ் ஒரு பார்ட்டாக இருக்கும், லிங்குவிஸ்டிக் ஒரு பார்ட்டாக இருக்கும். லாங்குவேஜும் டீட்டெயிலாக எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியலில் வர மாதிரி இருக்கும். லிங்குவிஸ்டிக் பார்ட்லேயும் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே மெட்டீரியலில் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த இன்டெக்ஸ் பார்த்தாவே புரிஞ்சிடும் எவ்வளோ வந்து நாங்கள் பார்ட்டிஷன் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது எல்லாமே. நீங்கள் எப்போ இதில் எந்த ஆத்தர்ஸ் பற்றி படித்தாலும் உங்களுக்கு வந்து அது வேஸ்ட் ஆகாது. ஸோ அந்த கிரிட்டிசிசம் பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எது மெட்டீரியலில் ஈஸியாகவும் இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதில் ஷார்ட் பாயிண்ட்ஸு, கீ பாயிண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னும் வந்து கிரிட்டிசிசம் பார்ட்டை நம்ம என்னமா இன்னும் ஈஸியாக ஸ்மார்ட் ஒர்க்காக வந்து படிச்சுக்கிற அளவுக்கு வந்து 10th யூனிட் வந்து ஃப்ரேம் ஆகிருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ஓவரால் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்து டெஸ்ட் பேட்சுக்குள்ளே போகலாம். மெயினாக வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா வந்து டெஸ்ட் பேட்சில் வந்து நாங்கள் எது மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குறோன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா அட்டன் பண்ணுறதுக்கு. இப்போ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் கொஷின்ஸு என்னென்ன மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டாபிக் வைஸ் கொஷின்ஸு. டாபிக் வைஸ் கொஷின்னா என்னங்க, சப்ஜெக்டில் டாபிக் வைஸ் கொஸ்டின் கொடுக்குறாங்கல்ல, அதாவது ப்ரொலாக் டு தி கேண்டபரிட்டல், அதுக்கப்புறம் என்ன ஃபேரி குவீனி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கும் ஈச் டாப்பிக்கும் 25 கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் என்னென்ன எழுதுறீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இதில் இருக்குது. இது எல்லாம் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடியே பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓவராலாக என்னென்ன டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மேஜரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் எழுத போகிறீங்க. அதாவது மேஜருக்கான 10 யூனிட்டில் இருக்க டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸை ஒரு டாப்பிக்கும் 25 கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. அதில் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3700 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹாஃப் யூனிட் டெஸ்ட்டு. ஒன்றும் வேணால் ஒரே ஒரு யூனிட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட் வந்து நீங்கள் எழுதுறீங்க. ஃபஸ்ட் யூனிட் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் டாபிக் வைஸ் 25 கொஸ்டினாக வந்து எழுதிட்டீங்க. அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு 10 டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அந்த 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணதில் ஃபஸ்ட்டு 5 ஒரு டெஸ்ட்டாகவும் நெக்ஸ்ட்டு 6 to 10 ஒரு டெஸ்ட்டாகவும் அதை தான் வந்து ஆஃப் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். 2ஆக பிரித்து ஆஃப் யூனிட்டாக எழுதுகிறாங்க. ஸோ அப்போ ஆஃப் யூனிட் டெஸ்ட் மட்டும் எவ்வளோ கொஷின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா 1000 கொஷின்ஸு. அதாவது 10 யூனிட்டுக்கு 2 ஆஃப் இல்லைங்களா? அப்போ 1000 கொஷின்ஸ் எழுதுறீங்க. ஃபுல் யூனிட்டும் வந்து எவ்வளோ எழுதுறீங்க? 1000 எழுதுறீங்க. அப்போ ஃபுல் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 10 யூனிட் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா 10 டெஸ்ட்டுக்கு 1000 கொஷின் எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் மாடல். இப்போ ஃபுல் மாடல்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் மாடல் அப்படிங்கிறது வந்துட்டு சப்ஜெக்ட் கொஷினில் தான் வந்து மென்ஷன் பண்ணுது. அதாவது 10 யூனிட்டும் சேர்த்து ஒரு ஃபுல் மாடல் எழுதுறீங்க. இதில் வந்து சைக்காலஜியோ ஜிகேவோ தமிழோ வந்து உள்ளே இன்வால்வ் ஆகாது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் டோட்டல் சப்ஜெக்ட் கொஷின்ஸு. இந்த டோட்டல் சப்ஜெக்ட் கொஷின் மட்டும் எவ்வளோ எழுதுறீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்காக மட்டும் நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் எழுதுறீங்க, அதாவது நம்ம எவ்வளோ வந்து எழுத போகிறோம், எவ்வளோ வந்து மார்க்கு சப்ஜெக்ட்டுக்கு எழுத போகிறோம் அப்படின்னா 110 தான் வந்து எழுத போகிறோம். இப்போது 110 மார்க்குக்கு நம்ம எவ்வளோ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா 6550 கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஒன்லி ஃபார் மேஜர் இங்கிலீஷ்க்கு மட்டும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள்.
ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்லேயே வந்து கிடச்சிரும் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1750 கொஷின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சைக்காலஜி. இந்த சைக்காலஜி கொஷின்ஸ் வந்துட்டு நிறைய பக்கம் வந்து உங்களுக்கு மெட்டீரியலும் இல்லாமல் இருக்கும், ப்ளஸ் என்ன இல்லாமல் இருக்கும், கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு வேறு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பார்த்தாலும் சரி, நீங்கள் ஓன் ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு புக்கை வச்சு படிப்பீங்க, பட் அதை வந்து எம்சிக்யூவாக எப்படி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து எம்சிக்யூவாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். சைக்காலஜி கொஷின் டோட்டலாக வந்து 1300 கொஷின்ஸ் எழுதுறீங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். இந்த 1300 கொஷினை நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறீங்க அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிகே கொஷின். ஜிகேல மொத்தமாகவே நீங்கள் 10 கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. அந்த 10 கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 700 கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் மாடல். இங்கே தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து கவர் ஆகி ஃபுல் மாடலாக, அதாவது சப்ஜெக்டும் சேர்ந்துடும், சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் மாடலாக ஒரு 3 மாடல் எழுதிடுவீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு மெயினாக நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்சில் ஃபாலோ பண்ண போகிற விஷயம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷுக்கு டெஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாவே உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கேரண்டி அப்படின்னா 11,200 கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இது இல்லாமல் ஃபர்தராக வந்துட்டு இம்பார்ட்டண்டாக எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு அப்படிங்கிற விஷயம்லாம் நாங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேங்களா. இப்போ வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா இப்போ டாபிக் வைஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே அதாவது ஆஸ்ஃபார் சிலபஸ் தான், இதுவும் ஆஸ்ஃபார் சிலபஸ் தான். எங்கள் மெட்டீரியலில் என்ன ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டரில் தான் உங்களுக்கு டெஸ்டஸும் வரும். சரிங்களா. இப்போது டெஸ்ட் நம்பர்னு போட்டிருக்கிறது எல்லாமே இப்போ என்னது ஆர்டராக டாபிக்ஸ் வருது. இந்த டாபிக் எல்லாத்துக்குமே இவ்வளோ கொஷின்ஸு ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத போகிற இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது இல்லைங்களா. இதே தான் இப்போ வந்து ப்ரோத்தலாமியன் நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா ப்ரோத்தலாமியனுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, 25 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதே தான் அல்கெமிஸ்ட்ல ஒரு டாப்பிக்கில் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா எடுத்தோன்னே நீங்கள் ஒரு டாப்பிக்கில் 25 கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிட் 2, யூனிட் 5, யூனிட் 4 எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்போம். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே வரணும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஃப் யூனிட் எல்லாம் எழுதுவீங்க, ஃபுல் யூனிட் எல்லாம் எழுதுவீங்கன்ட்டு. அது பாருங்கள் இப்போ டாபிக் வைஸ் கொஷின் நான் இவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணி காட்டினேன் இல்லைங்களா, 25 அதில் வந்து எவ்வளோ டாபிக்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா 148 டாபிக்ஸ் கொடுக்குறோம் மொத்தமாக நம்ம மேனேஜருக்காக மட்டும். அதில் 25 கொஷின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா 3700 கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப் யூனிட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைக்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து 10 டாபிக் இருக்குது அப்படின்னா அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணி ஆஃப் யூனிட் டெஸ்ட் வைக்கிறோம். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ 10 யூனிட் வந்து 2ஆக டிவைட் ஆச்சுன்னா எவ்வளோ யூனிட் வருங்க, எவ்வளோ டாபிக் வரும், 20 வருங்களா. அதுக்கு ஒரு ஆஃப் யூனிட்டுக்கு 50 கொஸ்டின் கொடுக்குறோம் அப்படின்னா 2 ஆஃபுக்கு 100, ஒரு யூனிட் 100 ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இங்கே பாருங்கள் இங்கே வந்து 1000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல் யூனிட் டெஸ்ட்டு. ஃபுல் யூனிட் டெஸ்ட்டில் வந்து 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு 100 கொஸ்டின் எழுதுறீங்க. அப்போ எவ்வளோ கொஸ்டின் வருது, 1000 கொஸ்டின்ஸ் வருது. இப்போது இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கை படித்தாச்சு, அடுத்தடுத்து ஆஃப் யூனிட் எழுதியாச்சு, ஃபுல் யூனிட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் 4-5 யூனிட் நான் சேர்த்து படிப்பேன் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட்டை சேர்த்து ஒரு டெஸ்ட்டை எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு 3 யூனிட்டை சேர்த்து ஒரு டெஸ்ட்டா, மறுபடியும் ஒரு 2 யூனிட் சேர்த்து ஒரு டெஸ்ட்டா. இந்த இடத்துல வந்துட்டு 9, 10, 7, 8 எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய யூனிட். பார்க்குறக்கு 8ல் வந்து 8 டாபிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட்டு, பெரிய யூனிட். ஸோ இந்த யூனிட் எல்லாம் 2 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். சரிங்களா. இது மாதிரி யூனிட்டுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் டெஸ்ட் எல்லாம் 100 கொஸ்டின் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 யூனிட்டை சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டாகவும் நெக்ஸ்ட்டு 5 யூனிட்டை சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டாகவும் எழுதுறீங்க. அதை எழுதிட்டீங்க அப்படின்னா 150 எழுதிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் சேர்ந்து ஒரு ஃபுல் மாடல் கொஷின்ஸ் எழுதுறீங்க. இந்த ஃபுல் மாடல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டுமே இருக்கும். சரிங்களா. அதாவது சைக்காலஜி அதெல்லாம் வந்து உங்களுக்கு கவர் ஆகாது. 1வது யூனிட்லேருந்து 10வது யூனிட் மட்டுமே உங்களுக்கு சப்ஜெக்ட் மட்டுமே ஒரு ஃபுல் மாடல் எழுதுறீங்க.
ஸோ இப்போ சப்ஜெக்ட்டுக்காக மட்டுமே நீங்கள் எவ்வளோ கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 6550 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த 6550 கொஷின் நம்ம எவ்வளோ கொஷினுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா 110 கொஷினுக்காக 6550 கொஷின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இங்கே பார்த்தாவும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். 22ல் 3 பேட்ச் போனாங்க, அதோட ஃபுல் கொஷினும் 19ல் 17ல் டிஆர்பியில் மொத்தமாக வந்து எத்தனை பரீட்சை வச்சுருக்காங்களோ அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகி இந்த டெஸ்ட் பேட்சில் வந்துடும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கு எங்கேயும் தேட வேண்டாம், இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும், உங்களுக்கு எல்லாமே வந்து இதுலேயே கவர் ஆகிடுது. 1750 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க இதில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தாவே. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்காக நீங்கள் எந்த நெட்டு ப்ரௌசர்னு போய் தேடி பிரிண்ட் அவுட்டெல்லாம் போட வேண்டியதில்லை, இதுலேயே எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். நெக்ஸ்ட்டு சைக்காலஜி. இப்போ சைக்காலஜியில் தான் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். எப்படி சைக்காலஜி டெஸ்ட் வைப்பாங்க, சைக்காலஜியோட மெட்டீரியல் எப்படி இருக்கும், சைக்காலஜி வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி சைக்காலஜி கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு சைக்காலஜி மெட்டீரியல் மட்டும் வேணும்னு நினச்சிங்கனாலும் தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் மெட்டீரியல் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இப்போது டெஸ்ட் பேட்ச்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சைக்காலஜி டெஸ்ட் எழுதுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன், கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 8 யூனிட்ஸுமே ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஒரு யூனிட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட்ஸ் எல்லாமே எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபுல் யூனிட்டாக தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சைக்காலஜியில் டாபிக் வைஸில் வந்து நீங்கள் ஒரு டாபிக் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டிவேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா மோட்டிவேஷனோட தியரி என்ன, மோட்டிவேஷனோட டெஃபினேஷன் என்ன, மோட்டிவேஷனோட எவாலுவேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து தான் நீங்கள் வந்து மோட்டிவேஷனில் படிக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொஸ்டின் எடுக்கிறதுக்கு மோட்டிவேஷனுக்கும் சேர்த்து ஒரே கொஸ்டினே எடுக்கிறது ஈஸி இல்லைங்களா? ஒரே கொஸ்டினாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஈஸி. ஸோ யூனிட் 1 அப்படிங்கிறப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படின்னா ஃபுல் யூனிட் டெஸ்ட் எழுதுவீங்க. யூனிட் 1 ஃபுல்லாக படிச்சுட்டு ப்ரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஃபுல் யூனிட் டெஸ்ட் எழுதிடுவீங்க. அதே மாதிரி 8 யூனிட்டுக்குமே நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ கொஷின்ஸ் 8 யூனிட்டுக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் யூனிட் எழுதிட்டு அடுத்து நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னா மாடல் எக்ஸாம் போவீங்க. அதாவது சைக்காலஜி மாடல். இந்த மாடல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைக்காலஜி டெஸ்ட் மட்டுமே வரும். அதாவது 1வது யூனிட்லேருந்து 8வது யூனிட் வரைக்கும் இருக்க சைக்காலஜி கொஷின்ஸை மட்டும் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்காக மட்டுமே 5 மாடல் டெஸ்ட் வைக்கிறாங்க. அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, யூனிட் வைஸ் டெஸ்ட் வேறு எழுதியிருக்கீங்க. இப்போ சைக்காலஜி நம்ம வந்து போர்டில் எவ்வளோ வந்து ஸ்பேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 30 மார்க்குக்கு எழுத போகிறோம். அந்த 30 மார்க்குக்கு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா யூனிட் வைஸும் படிச்சிடுறீங்க, மாடலும் எழுதிடுறீங்க. அது ஒரு மாடல் 2 மாடலாக 5 மாடலாக நாங்கள் கொடுத்துருவோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே சைக்காலஜி இஸ் இனஃப். இதுக்கு மேலே நீங்கள் வந்து புதுசாக தேடி படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சைக்காலஜியில் எல்லாமே கவர் ஆயிரும். இப்போ நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறங்காட்டி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இந்த நோட்ஸும் உங்களுக்கு வந்துடும், சைக்காலஜி நோட்ஸும் வந்துடும். ஸோ இந்த டெஸ்ட்டும் நீங்கள் எழுதும்போது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 1300 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு ஜிகே. இப்போ ஜிகேக்கு வந்துட்டு நீங்கள் 10 மார்க்கு, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 10 மார்க் தானே, நம்ம வந்து மேஜரையும் சைக்காலஜியும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், 10 மார்க் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. சில பேர் வந்து அதுக்கும் எஃபர்ட் போடுவாங்க. இப்போது 10 மார்க்குங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நார்மலைசேஷன் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எல்லா ஒரு மார்க்குமே நம்மளுக்கு எடுத்து கொடுக்க தான் செய்யும். ஸோ 10 மார்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் லூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கும் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கான ப்ராக்டிஸ் இப்போ வந்து இதுதான் உங்களுக்கு போர்டில் கொடுத்துருக்க சிலபஸ். ஜிகே சிலபஸ் இதுதான் உங்களுக்கு. ஜிகே சிலபஸில் யூனிட் வைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கு எவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இதுவும் அப்படி தான். ஆஸ் ஃபார் சைக்காலஜி யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபுல்லாக இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா 700 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. 700 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் மாடலுக்குள்ளே வரணும். இப்போ 150 மார்க்குக்கு நம்ம வந்து ரெடி இல்லைங்களா? விட்டு விட்டா 110 மார்க்குக்கு ஃபஸ்ட்டு படித்தோம், 2வது 30 மார்க்கு, 3வது 10 மார்க். அப்போ 150 மார்க்குக்கு நம்ம ரெடி. அப்போ 150 மார்க்குக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? எல்லாத்தையும் சேர்ந்து நம்மளோட லெவல் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த மாடல். இந்த ஃபுல் மாடல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இந்த ஃபுல் மாடல் எழுதுவீங்க. அந்த ஃபுல் மாடல் எவ்வளோ எழுதுறீங்க அப்படின்னா
3 மாடல்ஸ் எழுதுறீங்க. 3 மாடல்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் எதுக்கு ரெடி? நீங்கள் வந்து போர்டு எக்ஸாமுக்கு ரெடி. ஸோ இந்த டைமில் நீங்கள் அட்மிஷன் போட்டு இந்த டைமில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தாதான் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஆர்டராக கொண்டு வரக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். லாஸ்ட் டைமில் ஒரு 2 மந்த் 3 மந்த்தில் இந்த எல்லா டெஸ்ட்டையும் ஒரே நாளில் உங்களால் எழுத முடியாது இல்லைங்களா? ஸ்டார்டிங்லேருந்து ஒரு யூனிட்டாக முடிச்சு அப்புறம் ஃபஸ்ட்டு 3 யூனிட் எழுதுறோம், 5 யூனிட் எழுதுகிறோம், அப்புறம் மேஜர் எல்லாம் படித்து முடிச்சுட்டு சைக்காலஜி ஜிகேன்னு படித்து நெக்ஸ்ட்டு எங்கே போகணும்? நம்ம இந்த 150 மார்க்குக்கு ரெடி ஆகிட்டு தமிழ் படிக்கணும் இல்லைங்களா? டிஆர்பியில் இந்த வாட்டி கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான என்ன சிலபஸ்ஸு, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன தான் இவ்வளோ 150 மார்க்கு படித்தாலும் தமிழ் பாஸ் ஆகலை அப்படின்னா இந்த பேப்பரை வேல்யூ பண்ண மாட்டான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழுக்கும் நீங்கள் ரெடி ஆகணும். ஸோ இந்த டைம்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒன்றொன்னா முடிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் தமிழும் வந்துட்டு உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். தமிழுக்கும் நாங்கள் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்சும் ஸ்டடி மெட்டீரியலும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழுக்கான டெஸ்ட்டும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ வந்து 7th புக் தனியாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு, 6th புக் தனியாக ஒரு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தமிழுக்கு போர்டில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்களோ அது மாதிரி மாடலும் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். சப்போஸ் இது இல்லாமல் உங்களுக்கு சிலபஸ் அப்டேட் வருது அப்படின்னா அதுக்கான அப்டேட்டட் வீடியோவும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அது இல்லாமல் அப்டேட்டட் கொஷின்ஸும் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இது கரெக்டான டைம். இப்போ ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லா கொஷினும் ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.